ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்காகனா என்னால கொஞ்ச நாள் சரியா வீடியோ போட முடியாம போயிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா சேனலும் படுத்துருச்சு. சரி, லாஸ்டா ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டதுதான் போன வீடியோ. பரவாயில்ல, அந்த வீடியோ நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே வியூஸ் போயிருந்துச்சு. அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி தான் இப்போ அடுத்த வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களா? சரி, ஓகே, இதுக்கப்புறம் சம்மந்தம் எல்லாம் பேசணும்னு டென்ஷன் ஆயிருவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபே இப்போ சமீப காலமாக கொஞ்சம் கலவரமாக தான் போயிட்டு இருக்கு. யூடியூப்ல காசு அதிகமாக வராதால காசை வாங்கிட்டு என்ன வேணா பண்ணிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ இங்கே அதிகமாக இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கேம்பிளிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணி அது மூலியமா காசு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போதா குறைக்கு இந்த ரம்மி ஆப்ஸையும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். காசை கொடுத்தா என்ன வேணா திம்பீங்களா? இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப்ஸை ப்ரமோட் பண்ற எல்லாருமே இது கேம்பிளிங் ஆப்னு தெரியாமலாம் ப்ரமோட் பண்றது இல்ல, நல்லாவே தெரியும், இருந்துமே பண்றாங்க. இவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்தா போதும், என்ன வேணா பண்ணுவாங்க. இப்படி பச்சையா சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்லாம் ப்ரமோட் பண்றாங்கல்ல, அந்த ப்ரமோஷனை பார்த்து யார் அந்த கேம் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீயே சொல்லு. அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். என்னடா இழுச்சவே பாருங்க. நான் அவ்வளவு பெரிய ஆள் ஆக்குனதே உன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான்டா. அவங்களுக்கே விபூதி அடிக்கலாம்னு பாக்குறேன். லாஸ்ட்ல இவங்க பண்ற ப்ரமோஷனை பார்த்துட்டு அது ப்ரமோஷன்னே தெரியாம போய் கொஞ்சம் பேர் அந்த கேம் விளையாடுறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு லாஸ்ட்ல இப்படிதான் நடக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் யாருன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ப்ரோ, ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கேம்ல ஏர்ன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருந்தீங்க. என்னது ₹1 கூட இல்லாம ஏர்ன் பண்ணலாமா? என்னப்பா சொல்ற? நீங்க நார்மலா விளாடுற கேரம் போர்டு, லூடோ எல்லாம் விளாட தெரிஞ்சாலே போதும். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ₹1000 ₹2000 அப்படியே நம்ம வின் பண்ணலாம். என்னது, ஒரு நாளைக்கு ₹1000 இருந்து ₹2000 வரைக்கும் சம்பாதிக்கலாமோ? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? ஒரு நாளைக்கு ₹1000 கணக்கு போட்டாலே மாசம் ₹30,000 ஆச்சு. ஒரு நாளைக்கு ₹2000 கணக்கு போட்டா மாசம் ₹60,000 ஆச்சு. ஒரு நியாயம் வேணாமாடா? நான் ப்ரோவோட வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னேறி தான் வந்திருக்காரு. இப்பதான் நல்ல பேசுறேன். ஆனா முன்னேறினதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப் எல்லாம் ப்ரமோட் பண்றாங்கன்னு ப்ராமிஸா எனக்கு தெரியல. நீங்க ப்ரமோட் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிருவீங்க. பங்கப்பரி உங்களை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி விளையாடுற உங்க சப்ஸ்கிரைபர்ஸோட நிலைமை. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இந்த மாதிரி ஆப் எல்லாம் ப்ரமோட் பண்ணாதீங்க ப்ரோ. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஆடை கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு டைம் ஆச்சும் பார்த்திருப்பீங்க. ஒரே கேம்ல வின் பண்ணுங்க எஸ்யூவி கார், பைக் இல்ல இதுல ஒரு பிரைஸ். உடனே விளையாடுங்க ரம்மி சர்க்கிள்ல. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. கடைசி வரைக்கும் காசுலாம் ஜெயிக்க முடியாது போலங்க. சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. இந்த ஆப்பெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. இதே ரம்மிய நீங்க ஊருக்குள்ள இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டா அது தப்பு. ஆனா இதே ரம்மிய நீங்க ஆன்லைன்ல விளாண்டா அது தப்பு இல்ல. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதே ஆப்ப நம்ம யூடியூபர்ஸ் யாராச்சும் ப்ரமோட் பண்ணா அவங்கள அடிச்சிடலாம். ஆனா இவங்க கார்பரேட், இவங்களை நம்மனால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கவர்மெண்ட் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நல்லா இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ரம்மி கேம்லாம் தயவு செஞ்சு யாருமே விளையாடாதீங்க. என் பாசஞ்சரை நான் தான் காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. இந்த மாதிரி கேம்லாம் உண்மையாலுமே யாராவது காசு கட்டி வின் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த ஆடை பார்த்து தாங்க எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் கோவம் வந்துச்சு. எனக்கு ஏன் தெரியுமாங்க இந்த ஆடை பார்த்து ரொம்பவே கோவம். ஜங்லி ரம்மி ஆப் சார், 3 வருஷமா விளையாடுறேன். நம்பிக்கையான ஆப் சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. தைரியமா நம்பி விளையாடலாம். இல்லங்க, அது ஏன் டயலாக் ப்ரோ? தமிழ்நாட்டுல எல்லாரும் ஜங்லி ரம்மி தான் விரும்புறாங்க. இந்த ஆட்ல நடிச்சிருக்காரு பாத்தீங்களா சரத்குமார், அவர் ஏதோ ஒரு கட்சியோட தலைவருங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரி ஆப் எல்லாம் ப்ரொமோட் பண்ணலாமா? தப்பு தப்பு தப்பு. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவார் போலங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இதுக்கு மேல ஏதாவது சொன்னா ஏன் ஜோடி முடிஞ்சு போகும்பா? என்னையும் கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்டா என்ன ஆப்பை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஆப் தான். யூடியூபர்ஸ்லாம் இந்த ஆப்பை கூவி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
எதுக்குல சோகமா இருக்கு? என் பழைய போன் தானே இருக்கு, இதை மாத்திட்டு புது ஐபோன் வாங்கணும்ல, காசு தானே இல்ல. இதுக்கே கவலைப்படுற? ஜூப்பின்னு ஒரு ஆப் இருக்கு. இப்பதான் இல்ல லூடோ விளையாண்டு 30,000 வின் பண்ணேன். ஜூப்பில டோர்னமெண்ட் ப்ளே பண்ணி ஐபோன் கூட வின் பண்ணலானே. உண்மைக்குமா? சரி, நானும் இனிமேல் விளையாட போறேன். உடனே ஜூப்பி.com போங்க. ஜூப்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிங்க. இந்த விளையாட்டு இந்திய ஆயங்கள் உள்ளன. மேலும் இந்த பழக்கத்தை கடுமையாக மாற்றிக்கொள்வது பொறுப்பாக விளையாடவும். நீங்க யாராச்சும் ஐபோன் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட இருக்க காசை வச்சு ப்ளே பண்ணுங்க, நக்கிட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா இருக்கலாம். ஆனா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா கேரக்டர் வைஸ் அவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க. ஆனா நான் இப்ப காட்ட போற ஆளு வாழ்க்கையில தோத்தவரா இருக்கலாம், ஆனா கேரக்டர் வைஸ் ஜெயிச்சிட்டாருங்க. பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கண்ணே. நிறைய அப்ரோச் வந்துச்சு. நீங்கள் அந்த பேர் நாகரிகம் இல்லாமா? நம்மளை ரசிக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் மத்தியில் விளம்பரத்தை திணிக்கிறது நாகரிகமா? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் வாங்கிக்கிறேன், அது தப்பு இல்லை. நம்மளோட உழைப்பிற்கு போகிறோம், நம்ம அலைகிறோம், அலைச்சல், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், அது மக்களே வாங்க சொல்கிறாங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் வாங்கிக்க. பட் ஆனால் ஒரு பொதுமக்கள் மத்தியில் பெரிய அமௌண்ட்டுமா, எனக்கு 50,000 40,000 இந்த பெய்டு ப்ரொமோஷன் முடியும். ஆமாம், அப்பாவி மக்கள் மத்தியில் எப்படிமா விளம்பரத்தை திணிக்க முடியும்? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, யாருமே இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப், இந்த மாதிரி ரம்மி ஆப், இந்த மாதிரி எந்த ஆப்பையும் யூஸ் பண்ணாதீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து ஒரு ஊட்டியை போட்டு போங்க. மறக்காம என்னத்தையாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. சார் ஒரு கேன. ஓகே, ஸ்டே டியூன். பாய். வரண்டா சின்னசாமி. சரிடா.